السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனை அரபியில் ஓதி ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தத்தை நம்முடைய தாய்மொழியில் படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். சூரத்துல் ஆராஃபுடைய 27 வசனங்களை நாம் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றிருக்கிறோம். இறுதியாக 27வது வசனத்தில் வல்ல ரஹ்மான் இந்த விஷயத்தை சொல்லி முடித்திருந்தான். என்ன விஷயம் அது? இன்னா ஜால்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன். நாம் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு ஷைத்தான்களை நண்பர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். போன வசனம் இதுதான், கடைசி வார்த்தை இதுவாக இருந்தது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம 2 பிரிவினர்களை பிரித்து விடலாம். உலக மக்களில் 2 வகையாக பிரித்திடலாம். ஒன்று யார்? நம்பிக்கை கொண்டவர்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்கள். நம்பிக்கை கொண்டவர்கள்னா யார்? முதல்ல அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கியவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ்வே அல்லாஹ் சொல்லாத மாதிரி விளங்குனா அதுக்கு இப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. உதாரணமாக மக்களில் பெரும்பாலானவர்கள் கடவுள் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், மேலே இருக்கிறான் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கான தகுதி என்ன? கடவுள் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால் அவனுக்கான தகுதி எப்படி இருக்க வேண்டும்? நினைச்சதெல்லாம் கடவுளாக ஆக முடியுமா? அல்லது நாம் படைத்ததெல்லாம் கடவுளாக ஆக முடியுமா? பார்க்காத கடவுளுக்கு உருவம் தர முடியுமா? இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி குர்ஆனில் சொல்லுகிறானோ அப்படி அல்லாஹ்வுக்கான இலக்கணத்தை சரியாக மனசில் வைத்து கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்கிறாங்கள அவங்க இருக்கிறாங்க உலகத்தில் நம்மை கொண்டவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கூட்டங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக வழிகேட்டில் எல்லோரும் சென்றாலும் வல்ல ரஹ்மான் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு 10 பேரை, 5 பேரை, 50 பேரை, 100 பேரை வைத்திருப்பார். அவர்கள் சரியாக அல்லாஹ்வை சரியாக நம்பிக்கொண்டிருப்பார்கள். இவர்களை தவிர பாக்கி எல்லாருமே லா யுமினூன். இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இல்லையோ, எந்த கேட்டகரியில்? முதல் பாயிண்ட், அல்லாஹ்வை ஒழுங்காக யாரெல்லாம் நம்பவில்லையோ அவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வை நம்பாத கூட்டத்தில் வந்துடுவாங்க. அவங்க எல்லாரும் எப்படி இயங்குகிறார்கள்? அல்லாஹ் சொல்கிறாங்க இந்த ஆயத்தில். என்னண்டு ஷைத்தான்களை அவர்களுக்கு நண்பர்களாக ஆக்கிவிட்டு ஷைத்தான் எதையெல்லாம் அவர்களுக்கு ஏவுகிறானோ அதை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஷைத்தானை பின்பற்றுபவர்கள். இது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஏன் ஏற்பாடு செய்கிறான் என்று கேள்வி வருதா இல்லையா? ஏன் ஏற்பாடு செய்கிறான் என்று சொன்னால், அவன் இந்த மனிதனை படைத்து விட்டு அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு வர வேண்டும் என்று நெறிமுறைகளை சொல்லி காட்டி எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறான். சொல்லி கொடுத்த பிறகும் தன்னுடைய மனோ இச்சைப்படி தனக்கு எது பிடிக்கிறதோ, எதை அவன் விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்து கொள்றான்ல, அவனுக்காக நீ அதிலே போயிருந்துருவான்ல. கொஞ்சம் கொஞ்சம் போத ஃபுல்லாக போயிடு. இவன் கொஞ்சம் தலையை இப்படி காட்டினாலே அந்த பக்கம் ஃபுல்லாக அமுக்கி விட்டுருவான். அல்லாவுடைய வேலை இது. ஏன்னு சொன்னாக்கா அந்த மனிதன் அங்கே போய் உழன்று முழுக்க முழுக்க அதிலேயே உள்ள பூந்து
அதில் இருக்கிற எல்லா விதமான இதையும் அனுபவிக்கணுமே. இந்த உலகத்துலையும் மறு உலகத்திலே என்ன ஆயிடுவாங்க, அங்கே நஷ்டவாளியாக போகிறான். அதனால தான் லா யுக்மினூன் என்றால் நம்பிக்கை கொள்ளாதவர்கள், முஃமின் நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ் வேற இடத்துல பதிவு செய்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமான உடல் உறுப்புகள் வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம். கண், மூக்கு, வாய், காது, உடல் உறுப்புகள், செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இவங்க வேற அவங்க வேறங்கிறாங்க. ஏன் இவங்க வேற அவங்க வேற என்று சொன்னால், நம்பிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்? என்னை படைத்தவன் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் அவனுக்கு இருக்கும். அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு குறைஞ்சபட்சம் இருக்கும் எல்லாருக்கும். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை வகையான அனாச்சாரங்கள், அழிச்சாட்டியங்கள், இன்னும் பல விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கண்ணும் கருத்துமாக கொள்ளாமல் இவர்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஒரு லைனில். அந்த கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னால், எதெல்லாம் அது மனசுக்கு ஆசைப்படுதோ, எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கிறதோ, எதையெல்லாம் சைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்திருக்கான அந்த உலகத்தில் அதை பக்கம் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களை பார்த்து உதாரணமாக எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியாச்சு. சொர்க்கம் யாருக்கு? யார் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இன்னொன்று, இந்த உலக வாழ்க்கையிலும் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு அந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது. கபருக்கு பிறகு கபரில் கேள்வி இருக்குது, அதுக்கு பிறகு மனுஷரில் கேள்வி இருக்குது, அதுக்கு பிறகு நன்மை தீமை இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்காத சப்ஜெக்டு. அதை இன்ஷால்லாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்காம இருக்கும்போதே இந்த உலகத்திலே விளங்கிடலாம், ஒரு மனிதன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அவன் மனிதனாகவே வாழ முடியும். நம்பிக்கை கொண்டால்தான் அவன் மனிதனாகவே வாழ முடியும். நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் மனிதனுக்கான இலக்கணம் இல்லாமல் ஆகிவிடுகிறான். நல்லா யோசிப்பாரு நான் சொல்றது. நம்பிக்கை கொள்ளாதவன் நம்பிக்கை கொள்ளன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. அந்த நம்பிக்கை கொள்ளாதவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு லாயக்கில்லாமல் தான் இருக்கிறான். எல்லா விஷயத்துலையுமே ஒரு சாதாரண பாத்ரூம் கூட போக தெரியாதவனுக்கு, ரொம்பலாம் பேச தேவையில்லை, சாதாரணமாக ஒரு பாத்ரூம் போக தெரியாது, இவங்கள்ட்ட என்னதான் பேசுறது? அப்போ நம்பிக்கை கொண்டவர்களுடைய நிலைமை என்ன? நாம் ஒரு நாளைக்கு சும்மா சாதாரணமாக நிகழ்ச்சோம்னாக்கா, ஒரு நாளைக்கு நம்ம நம்முடைய கைகளை, நம்முடைய கால்களை, நம்முடைய மூக்கை, நம்முடைய காதுகளை, நம்முடைய முகத்தை எல்லாம் கழுவிக்கொண்டே இருக்கிறோமா? இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். 5 நேரம் கழுவுறவுல இந்த 5 நேரம் இந்த உறுப்புகளை கழுவுவதன் காரணத்தினால மூளை சரியாக இயங்குகிறது என்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சயின்டிஃபிக் படி சொல்கிறேன் நான். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 வேளை நீங்கள் தொலை வந்து ஒழு செய்யுன்னு சொல்லி. ஆனால் இந்த உறுப்புகளை கழுவுவதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு மூளை சரியாக வேலை செய்கிறது. அதனால தான் தொழுகையாளிகளை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரளயங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க பாருங்க. ஏன்னா காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய அருளால் இவர்களை சரியான பாதையை அவன் வழிநடத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ நம்மை போன்ற சிறிய கூட்டம் இதற்காக வேண்டி அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு யாருக்கு சைத்தானை நண்பனாக ஆக்கிவிட்டானோ அந்த கூட்டத்தில் நம்ம செத்துடக்கூடாது. அதை நம்ம வருஷை பார்த்து கொண்டே இருக்கணும். காலங்கள் எல்லா நேரங்களிலுமே அப்பப்போ ஒன்று அவன் செய்வான். ஒவ்வொரு காலத்திலும் ஒன்று செஞ்சுட்டு இருப்பான். அவன் சைனா வச்சிருப்பான். ஒரு வருஷத்துக்கு அவன் எப்படி வச்சிருக்கான் பாரு. கடவுள் என்று சொன்னால் கடவுளை பார்க்கல, கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுளுக்கு உருவத்தை வைத்து அது சிலையாக வைத்து போட்டோவை வைத்து வழங்குறானா இல்லையா? அதன் பக்கம் எத்தனை கோடி பேர் போகிறான். அவன் என்ன செய்வான்னு சொன்னாக்கா, சைத்தான் எந்த வலையில சைத்தான் மாட்டி வச்சானோ அதை விட்டு விலகாத மாதிரி அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு விட்டுருவான். அதுக்காக தான் மாதத்தில் ஒரு 10 ப்ரோக்ராம், 5 ப்ரோக்ராம், அது இது பர்த்டே, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், அப்போ கோயில் அப்படி வைக்கிறான். ஏன் வைக்கிறான்? ஏன்னாக்கா அந்த வழியை விட்டு அவன் மாறிவிடவே கூடாது என்று அவன் கங்கணம் கட்டி வைத்திருக்கிறான். அப்போ அவர்கள் செய்கிற சில செயல்களெல்லாம் பார்த்து விட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் அதன் பக்கம் ஒருபோதும் சென்று விடக்கூடாது. அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தான், பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன நினைப்போம்? சில விஷயங்களை இது சாதாரண மேட்ருன்னு நினைப்போம்.
ஆனால் அந்த மேட்ரு என்பது என்னன்னாக்கா அவன் போட்ட ப்ரோக்ராத்தின் பக்கம் நம்ம பழைய காட்டணும் ஆகிடும். இன்றைக்கு கூட நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அவன் என்ன செய்யறான், காசை கரியாக்குறான் ஃபங்க்ஷனுங்கிற பேரில். நம்ம யார், நம்ம அல்லாவை நம்பி வாழ்கிற கூட்டம் தான். நம்ம வீட்டு பெண்கள் யார், மனைவி மக்கள் யார், பிள்ளைகள் யார், அல்லாவை நம்புகிற கூட்டம் தானே. அவங்க செய்கிற அந்த காரியங்களை நம் வீட்டு பிள்ளைகள் செய்யாமலும் நம் மனைவி செய்யாமலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. முதல்ல ரோட்டில் நம்ம வீட்டு தந்த வெடிசத்தை கேட்குதா எனக்கு ஏன் கேட்குது, காரணம் என்ன, அது சாதாரணமாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் இதை பிடிச்சி பேசிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ஒரு மேட்ரு, இது பழையாசனம் பற்றி பேசிட்டு உட்காது, இதுதான் மேட்ரு நம்மளுக்கு. ஏன்னா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு நாம் அலட்சியமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அது சொல்கிற பதில் என்னன்னு சொன்னாக்கா, எங்கள் அத்தா வாங்கி கொடுத்தாரு, எங்கள் உமா வாங்கி கொடுத்தாருன்னா சொல்லாது, வேற ஒன்றும் சொல்லாது. எப்படி வழியாக வருதுன்னு சொன்னாக்கா, எதில் நம்ம ஸ்ட்ராங்காக நம்முடைய கொள்கையை நிலைநாட்டவில்லையோ அங்கெல்லாம் நம்ம மௌத்தாயிருவோம், எல்லாம் மௌத்தாயிருவோம். நம்ம விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த பிள்ளை அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும், அத்தை எனக்கு வெளியே வாங்கி கொடுத்தாரு, நான் உனக்கு வாங்கி தரேன். எங்கள் உமா வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க, உங்கள் மேலே பழைய போட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் அடுத்த ஆயத்தில் அல்ல தெளிவாக சொல்லுகிறான். 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இப்போ இதா பாலு பாகிஷத்தன், ஒரு மானக்கேடான காரியத்தை இவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லது மார்க்கத்துக்கு புறனான காரியத்தை செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, காலு வஜதுனா அலைஹா ஆபானா, எங்களுடைய முன்னோர்கள் இதை செய்ததை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கண்டுகொண்டோம். 28வது வசனம் சொல்லுது. சொல்கிற பதில பாருங்க, நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான் எவனும். அவன் அதான் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஏண்டா வணங்குற, எங்கள் அத்தா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் தாத்தா அதான் சொல்கிறான். அவன் சிந்திச்சான அதை சிந்திக்கல. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இங்கே எந்த ஒரு மானக்கேடான விஷயத்தை இவர்கள் செய்தாலும் அவன் சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னு சொன்னாக்கா, நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டான். மாறாக எங்கள் அத்தா அம்மா செஞ்சாங்க, எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க, எங்கள் பரம்பரையிலிருந்து இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க என்று ஒரு பதிலை சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லாஹு அமரனா பிஹா, அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பதில் சொல்லுவானா, அல்லாஹ் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறான், மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கோனா. அல்லாவும் இப்படி தான் சொல்லி, அதான் கடவுள் சொல்கிறானா இல்லையா, கடவுளும் இப்படி தான் சொல்லியிருக்கிறான், எங்கள் முன்னோர்களும் இப்படி தான் செஞ்சாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு இன்னல்லான லா யாமொரு பில் பக்ஷாயி, அல்லாஹ் ஒருபோதும் மானக்கேடானவற்றையும் தீங்கு தருகிறவற்றையும் ஒருபோதும் மனிதர்களுக்கு ஏவ மாட்டான் என்று நம்பியை நீங்கள் போய் சொல்லுங்கள். எப்பயுமே ஏவ மாட்டான். அது தாக்கூலோடு அல்லல்லாஹி மாலா தாளமும் அல்லாஹ் ஒரு கேள்வி வைக்க போடுறான். ஏன்னா உங்களுக்கு அறிவு கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாத விஷயத்தை அல்லாஹ் சொன்னான்னு ஏண்டா சொல்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்குறான். அல்லாஹ் உனக்கு சிந்திக்கிற அறிவு கிடையாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அறிவு உனக்கு இல்லை. மாறாக நீயா கற்பனை பண்ணி செஞ்சு வச்சுருக்கிற, உனக்கு சைத்தான் நான் ஏவி விட்டுருக்கிறேன், அவன் உனக்கு கமெண்ட் பண்ணுறான், அதை கொண்டு செய்கிற. அதெல்லாம் சொல்லாமல் எங்கே போய் சொல்கிற, அல்லாஹ் ஏவினான் என்று சொல்கிறீங்க, உனக்கு எதாவது அறிவு இருக்கிறா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி கடுமையான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ நம்ம தான் உஷாராக இருக்கணும். இந்த உலகத்தை உண்மையிலே சொல்கிறேன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பி வாழ்கிற கூட்டம் தான் அருள்படை பெற்றவர்கள். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ரொம்ப கவனக்குறையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளை அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பொருந்துகிற மாதிரி கழித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சோதனைகள் அதிகமாக வரும். நம்மளால் நம்ம மனைவியை கூட சிலத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வரும், பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம். சரியாக ஃபாலோ பண்ணும் பொழுது ஏன்னு சொன்னாக்கா, அவங்க பார்க்குற காட்சிகள் எல்லாம் வெளியில் நடக்கிற காட்சிகள், அவங்க பார்க்குறதெல்லாம் வெளியில் அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறது சினிமா நாடகங்கள், இன்னும் சைத்தான் எதோ ஏவுகள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, கரெக்டாக தொழுவீங்க, அல்லாஹ் பற்றி எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். மனைவிட்ட கூட சில நேரங்களில் அதை பற்றி தர்க்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன், அவர்கள் பார்க்குகிற காட்சி, அவர்கள் காண்கிற எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சாதகமாக இன்றைக்கு இருக்கிறது. இதெல்லாம் செட்டாவதுன்றாங்க ஒரே வார்த்தையில். நீங்கள் என்னங்க இவ்வளோ ரொம்ப சிட்டா பிடிக்கிறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வெடி வாங்கி கொடுத்தான், முடிஞ்சு வெடிச்சிக்கிட்டு இருக்கான், அதை போய் இவ்வளோ தூரம் கண்டிக்கிறீங்களே. பக்கத்து வீட்டு பிள்ளைங்க விளையாடுல, இதை தான் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துட முடியுமா? இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கும் போது உங்கள்கிட்ட வாதாடுவாங்க அவங்க. அப்போ வாதாடும் போது தான் உட்காந்து பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம நினைக்கிற சாதாரண விஷயம்னு நம்ம போடுற விதம் தான் நாளைக்கு முளைக்கும்.
நம்ம 2 பேரும் மௌத்தாயிருவோம், இந்த பிள்ளைங்க வளரும். அது என்ன சொல்லணும், நாளைக்கு நாங்கள் அந்த நாளில் அங்கே வெடிசத்தம் கண்டு நாங்கள் வெடிச்சதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அது எழுதப்படுகிறது யாருக்கு? யார் அந்த தீமையை தடுக்கவில்லையோ அவர்களுக்கு குற்றம் பதிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு அது குற்றம் தான். அது ஏன் குற்றமாக இருக்கிறது? அது என்ன நன்மை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வெடியை வெடிப்பதன் காரணமாக, காசை கரியாக்குவதன் காரணமாக என்ன நன்மை இருக்கு? ஏதாவது ஒரு நன்மை இருக்குதா? எந்த நன்மை கிடையாது. மாறா இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக உங்கள் மனைவி, பிள்ளைகள் அவர்களுக்கு சொல்லணும். முடிந்தால் உங்களுக்கு ரோட்டில் செல்லும்போது தடுக்க முற்படணும். இங்கே பேசுறது மட்டும் பத்தாது. உங்களால் உங்களுக்கு சாத்தியமானால் நடந்து செல்கிற பாதையில் பிள்ளைகளை அழைத்து வைத்து தேவைப்பட்டால் அழகிய முறையில் உபதேசம் செய்யவும் நம்ம பொறுப்பு நமக்கு இருக்குது. சரியா? அதையும் செய்யறதுக்கு நம்ம பழகணும். வெறும் பயானோ அல்லது பள்ளிவாசலில் உட்காந்து இதை பற்றி விமர்சனம் செய்வது மாத்திரம் பத்தாது. ஏன்னாக்க இது போய் சென்று அடையாது. இந்த பேச்சில் ஒரு 40 பேர் 50 பேர் பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருவரும் இதில் நம்பிக்கை கொண்டவர்கள் அதை ஒரு கடமையாக நினைக்கணும். ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவர்களும் இன்னொரு கவலை வரும் நம்மளுக்கு. சரி, இந்த பிள்ளைங்க இப்படி வெளிக்குத, இது சாதாரண நினைக்கிறது சொல்லி அந்த பிள்ளைகளை கூட்டு வச்சு தேவைப்பட்டால் உதவி செய்ய வேண்டும் சாதா. அப்போ இதுதான் அல்லா இந்த ஆயத்தில் சொல்லுவார். 28வது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், எந்த விதமான மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹ் ஏவ மாட்டான் யாருக்குமே. மனித குலத்திற்கு சைத்தான் தான் ஏவுகிறான். ஆனால் மானக்கேடான விஷயம் செய்து விட்டு இவன் சொல்கிற பதில் என்னது? நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை இப்படி தான் கண்டோம், அல்லாஹ் இப்படி தான் ஏவிருக்கான்னு சொல்லுவோம். அதனால அல்லாஹ் மேலே இட்டு கட்டாதீங்கப்பான்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தை முடித்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்கள் இன்னும் அடுத்த வாரங்கள் நம்ம தெளிவாக இன்னும் சொல்ல இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் குர்ஆன் வசனங்களை நான் அடிக்கடி சொல்கிறது, குர்ஆன் வசனங்களை ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்றன்று நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இதுக்குள்ள மருந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பித்துவிடும். பல ரஹ்மான் அல் குர்ஆனை விளங்கி படித்து புரிந்து ஓதி செயல்படுத்துவதை பாக்கியத்தோட ரஹ்மான் எனக்கு உங்களுக்கும் அருள்புரிய வேண்டும். சமுதாயத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை தட்டி கேட்கிற ஒரு உறுதியை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும். இன்னும் யாரோ செய்கிறார்கள், நமக்கு என்ன என்று சொல்லிவிட்டு நம் வேலையை பார்ப்பதற்காக நம்முடைய சமுதாயம் இல்லை. நம்மிடம் சிறந்த சமுதாயம். அந்த சிறந்த சமுதாயம் எதற்கு என்று சொன்னால் நன்மையை தீமையை எடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு எப்படி முடியுதோ அப்படி செய்ய வேண்டும். எனக்கு ஒரு மாதிரி முடியுதோ நான் செய்வேன், அதை உங்களுக்கு ஒரு மாதிரி முடியும், அதை நீங்கள் செய்யணும். அது ஏனோ தானே என்று கண்டும் காணாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதற்கும் கேள்வி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஹ்மான் நமக்கு சரியான சிந்தனையையும் சரியான பாதையையும் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்கிற ஒரு வாக்கியத்தில் வந்திருக்கிறான். இதை நாமும் பயன்படுத்தி மற்ற மக்களுக்கும் பயன் பெறுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதற்கும் ரஹ்மான் அருள்பாலிப்பானாக. வாக்கர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க